ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ்பிஎஸ் கடலை மாவு. வாழன்னு நீங்க டைட்டில் வச்சதுனால கேக்கேன். பக்காவா பேசுறியா? அப்படியே நான் திருநெல்வேலி தானே. அங்க யாசுவாவல்லாம் நீங்க வெட்டல. யாசுவாவா? கீநாட்டுக்காரனுவானா நல்ல வேலை செய்யக்கூடியவனுவா. இந்த வார்த்தை எங்க பிடிச்ச? நீ கீநாட்டுக்காரன வேலை செய்யணும். எனக்கு ஏன் தெரியாது. அடுத்த படத்துக்கு நீ வா கண்டிப்பா. மாரி செல்வராஜ் அண்ணன் வந்து எங்க ஊர் அண்ணன். ஸோ நமக்கு நல்ல அவங்கள்ட்ட பேச வரும் அப்படின்ட்டு தான் அவங்கள்ட்ட நான் சும்மா யதார்த்தமாக தான் பேசினேன். அது இவ்வளோ வைரலாகும்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒரு வீடியோ தான் போட்டு விட்டீங்க, சினிமாவை நடிக்க வாங்க நடிக்க வாங்க ஷோக்கு வாங்க. அவர் வந்து டைரக்டரு, அவர் வந்து பெரிய ஆளு, அப்படி அவர்கிட்ட நம்ம இப்படி பேசணும் அப்படிலாம் எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு அன்னை அவ்வளோதான். தூங்கடா அந்த செல்லத்தை. அப்புறம் என்னமோ நிறைய பாட்டுனால உங்க ஸ்லாங் நல்லா இருக்கு, பொண்ணு கேட்டு வரோம், ரொம்ப கமெண்ட் வந்துட்டே இருந்தது. என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நைட்டெல்லாம் ஒருத்த போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஏசிட்டேன். அவன் ஏதோ ஃபேன் போல. நீ ஒரு அழகிப்பா, பேரழகி, உன் கண்கள் பேசுவது ராவான உண்மை. சினிமா விகட நேயர்களுக்கு வணக்கம். வாழை படத்துக்காக டைரக்டர் மாரி செல்வராஜ் அவருடைய இன்டர்வியூ வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து சினிமா விகடனில் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. ஒரு திருநெல்வேலி சார்ந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் அதோட ஐடியாவாக இருந்தது. அதுதான் நல்லபடியாக முடிஞ்சு எல்லாருமே அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த இன்டர்வியூவோட ஹைலைட்டாக வந்து வாழை பற்றி நம்ம பேசுனதை தாண்டி ஸோ நெல்லை தமிழில் நிவிதா அப்படின்றவங்க பேசின விஷயங்கள் வந்து நிறைய கட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ யார் அந்த பொண்ணு நெல்லை தமிழில் ரொம்ப அழகாக பேசுகிறாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ யார் இவங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியா ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது ஸோ நம்ம தான் அவங்களை வந்து நம்ம சேனலில் வந்து அவங்களை அறிமுகப்படுத்தணும். ஸோ அவங்களோட ஒரு இன்ட்ராக்ஷன் அது இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்க யார், அவங்களுடைய பின்னணி என்ன, ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நோக்கி அவங்க பயணிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூல இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ பயங்கர வைரல் ஆயிடுச்சு நீங்க பேசின விஷயம், நீங்க அவர்கிட்ட கொஸ்டின் பண்ண விதம் எல்லாமே. ஸோ கண்டிப்பா இப்படிலாம் நடக்கும்னு நினைச்சு நீங்க சென்னைக்கு வந்திருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பை கொடுத்த விகடனுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி. ஏன்னா நான் இது வந்து நான் சென்னை வந்தது தனியா வந்தது, இதான் முதல் திருப்பு. ஃபர்ஸ்ட் வந்தல அந்த வாழை இன்டர்வியூக்கு வந்தல, அதுதான் எனக்கு முதல் தரம். அதுதான் ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் தனியா அன்ரிசர்வ்ல வந்ததும் அதான் முதல் தடவை. எதுக்கு அப்படின்னா விகடன்ல வந்து வெயில் அவரை கவிஞர் வெயில் எனக்கு ஆல்ரெடி தெரியும். அப்புறம் இந்துமதி வந்து காலேஜ் ஜூனியர். அதனால நம்பிக்கையா ஒரு கம்ஃபர்டபுளா எனக்கு இருந்தது இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தனியா கிளம்பி வந்தேன். இன்னொன்னு மாரி செல்வராஜ் அண்ணன் வந்து எங்க ஊர் அண்ணன். ஸோ நமக்கு நல்ல அவங்கள்ட்ட பேச வரும் அப்படின்ட்டு தான் அவங்கள்ட்ட நான் சும்மா யதார்த்தமா தான் பேசினேன். அது இவ்வளவு வைரலாகும்னு எனக்கு தெரியாது. ரெண்டாவது நான் வைரல் ஆனதே முதல்ல எனக்கு தெரியாது. நான் பாட்டுக்கு வீடியோ இங்க பேசிட்டு போயிட்டேன். வீடியோ வந்ததை பார்த்தேன். ஆனால் காலேஜில் எனக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்தது, எனக்கே தெரியாது. ஒரே நோட்டிஃபிகேஷன் வருது, ஒரே ரீல்ஸாக வருது. என்ன எங்கே பார்த்தாலும் நீ தான் வரன்னு நீங்கள் கிளாஸ் பயிலெலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டானுவா. உடனே நான் ஒன்று இன்னும் சும்மா சொல்லுதேலா, இன்னும் விளையாடாதீங்க, கிண்டல் பண்ணாதியா அப்படின்னு எடுத்துக்க அங்கே உங்கள் போல தான் வருது பாருங்க அப்படின்னானுவா. பார்த்தா ஆமலை எங்களும் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. ஏன்னா நான் வந்து எப்போ என்னை ரீச் பண்ணணும்னு நினைச்சோம்னா புக்கு போடணும். புக்கு போடையில ஏன்னா எனக்கு கவிதை எழுதுறது தான் ரொம்ப பிடிக்கும். என்னைய வந்து இலக்கியத்துறையில நிறைய பேருக்கு தெரியும். இந்த வாழை இன்டர்வியூ மூலமா நிறைய பேருக்கு எல்லாருக்குமே என்னை இப்ப தெரியுது. ஆனா இலக்கியத்துறை, இலக்கியம் சார்ந்தவங்களுக்கு வந்து என்னை முன்னாடியே தெரியும். எப்படா புக்கு போடலாம், புக்கு போட்டா ஒரு ரீச் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா எதிர்பாராத விதமா வாழை இன்டர்வியூல ரீச் கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருந்தது. சூப்பர். ஸோ நீங்க என்ன மைண்ட் செட்ல கிளம்பி வந்தீங்க? ஏன்னா இப்ப இங்க இருக்க நபர்கள் மூலியமா தான் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ நாங்க டைரக்டர் மாரி செல்வராஜ் சாரோட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ண போறோம் திருநெல்வேலி சார்ந்தவங்களோட அப்படின்ட்டு. ஸோ அதை அவங்கள்ட்ட சொன்னோடனே நீங்க என்ன மைண்ட் செட்ல கிளம்பி வந்தீங்க? ஏன்னா முதல் தடவை தனியா கிளம்பி வந்தீங்க இல்லையா ட்ரெயின்ல? அப்போ என்ன மனநிலை வந்தீங்க? இல்ல அவரை பார்த்து பேசினா போதும் அப்படி இருந்ததா? இன்னும் அவரை பார்த்து பேசணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. ரெண்டாவது அவரு எனக்கு ஊர் வந்து மாஞ்சோலை இல்லையா, அவர் எழுதின புக்கு வந்து
வந்து தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள், அதுல எங்க ஊரை பத்தி அந்த போராட்டத்துக்கு இவர் கலந்துகிட்டதெல்லாம் எழுதியிருந்தாரு. அதிலே நான் ரொம்ப அவரு எப்படி இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அப்பவுமே எனக்கு பிடிக்கும். அது மாதிரி அவர் புக்கு எல்லாம் நான் வாசிச்சிருக்கேன். அவரோட ஹைக்கூலாம் தகர பெட்டிக்குள் தங்க கட்டிகள், யாருன்னா அரசு மகளிர் பேருந்து, இது ஒரு ஹைக்கூ. ஐயோ ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன், இப்ப எப்படி இவர் இப்படிலாம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சிரிச்சிட்டு இருந்தேன். அவரோட படங்கள், ஏன்னா அவர் சமூக நீதியை பேசுறது, ஏன்னா எனக்கு கொஞ்சம் மார்க்சிய கொள்கை, பெண்ணிய கொள்கை எல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வம், ரொம்ப பிடிக்கும், விரும்பி படிப்பேன். எல்லாரும் ஈக்குவலா பார்க்கணும், சமமா நினைக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆசை வரும். அதே மாதிரியே இவர் படமா எடுத்தது அது எல்லாமே எனக்கு பரியரும் பெருமாள்ல இருந்து வாழை வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால சரி போவோம் அப்படின்ட்டு வந்துட்டு. தயக்கம் இருந்துச்சா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க சென்னை வந்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் போறோம், இங்க இருக்கவங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு இருக்காங்க, இருந்தாலும் இவர்கிட்ட நிறைய நீங்க ஏன்னா அந்த இன்டர்வியூலயுமே சொல்லிருந்தீங்க நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லாம் வந்தேன் அப்படின்ட்டு. சோ அதை பத்தியே யோசிச்சுட்டு வந்தீங்களா? இல்ல நான் அதாவது அதான் எப்படி சொல்ல, நான் அவரை பத்தி எந்த அளவுக்கு ஆர்வமா உள்வாங்கி போயிட்டேன்னா அவரோட புக்கெல்லாம் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவரை போய் பார்க்க போறோம் அவரை பத்தி. ஏன்னா எனக்கு என்னோட வழி புக்கு தான், புக்கு படிக்க பிடிக்கும். ஸோ புக்கில் இருந்து நம்ம ஏதாவது அவர்கிட்ட பேச போகலாம் அப்படின்றது தான் நான் நினச்சி வச்சுருந்தேன். இன்னும் நிறைய சொன்ன மாதிரி நிறைய கேள்வி, ஒரு 10-15 கேள்விலாம் நான் ஞாபகம் வச்சுருந்தேன். நீங்கள் ஜாலியாக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னீங்கல்லாம், அதனால சரி ஜாலியாகவே அப்போ நம்ம கேள்வி கேட்கலாம் அப்படின்ட்டு நிறைய கேள்வி கேட்கணுன்ற ஒரு ஆர்வம். அதான் ட்ரெயினில் அன்ரிசர்வ்ல உட்காந்துருக்கேன், கீழே உட்காந்துருக்கேன். மற்ற சண்டைலாம் சுத்தி நடந்துட்டு இருக்கு, நான் விறுவிறுப்பா படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 12 மணி வரை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உறங்கினேன். அதான் எனக்கு ஒரு ஆர்வம், எது ஒரு வேலையை செஞ்சாலும் அதை வந்து சிறப்பா செய்யணும், சரியா பண்ணணும் அப்படின்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்கணும். அதனால நான் வந்து எதுனாலுமே முன்கூட்டி ப்ரிப்பேர் பண்ணுவேன், எனக்கு முன்னாடியில இருந்தே உண்டு. ஸோ அந்த இன்டர்வியூல அவர்கிட்ட இன்டராக்ட் பண்ணும்போது அவரே சொல்லியிருப்பாரு, பியூரா இருக்கு அவங்க பேசுறது. ஏன்னா இங்க இருக்கவங்க எல்லாருமே திருநெல்வேலில இருந்து வந்திருக்காங்க, ஆனா இவங்க பேச வந்து பியூரா இருக்கு, எந்த கலப்படமும் இல்லாமன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவருமே அதை வந்து ரொம்ப விரும்பி உங்களோட பேசியிருந்திருப்பாரு. ஸோ நீங்க அவர்கிட்ட பேசின விஷயங்கள்லாம் வந்து நமக்கு கேள்வி பதில் அப்படின்றதா கூட ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, நமக்கு பிடிச்சவங்க. அதான் இப்ப வெளியூர்ல இருந்து இப்ப நானே இங்க சென்னையில இருந்து வேலை பார்க்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லார்கிட்டையும் ஒரு சமூகம் சார்ந்து நம்ம பேசுவோம். இப்ப நான் உங்கள்கிட்ட வேலை பார்க்கேன்னா நான் உங்ககிட்ட பேசுவேன், வைப்பேன், எல்லாம் ஓகே. ஆனா இது என் ஊர்க்கார பயில வந்தானுன்னா எனக்கு அவங்கள்ட்ட பேச ரொம்ப பிடிக்கும்ல, ரொம்ப இயல்பா இருக்கும்ல. அந்த மாதிரிதான் எனக்கு அவர்கிட்ட தோணுச்சு. அவர் வந்து டைரக்டரு, அவர் வந்து பெரிய ஆளு, அப்படி அவர்கிட்ட நம்ம இப்படி பேசணும் அப்படிலாம் எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. நம்ம ஊர் அன்னை, அவ்வளவுதான், நம்ம புளியங்குளத்துக்காரன் அப்படின்ட்டு நான் பேசிட்டேன். ஆமா, சூப்பர். சோ இது பயங்கர வைரல் ஆனதுக்கு அப்புறம் எல்லா பக்கமும் உங்களோட கட்டு இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் என்ன ரெஸ்பான்ஸ் வந்தது? ஏன்னா காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் பேசினாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஊர்ல சொந்தக்காரங்க, சோ அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் வந்து போன் அடிச்சு விசாரிச்சாங்க, நல்ல நிவிதா நல்ல பேசியிருக்கிய அப்படின்னாங்க. அப்புறம் காலேஜ்ல வந்து எங்க ப்ரொஃபஸர் எல்லாருமே வாழ்த்துக்கள், நீ நல்ல வருவ. ஏன்னா நான் காலேஜ்ல அப்படி துருன்னு இருப்பேன், ஏதாவது பேசிட்டே தான் இருப்பேன். ஸோ கரெக்டான இடத்துக்கு தான் உன்னை கூட்டு போயிருக்காங்க, அவரு அவ்வளோ பெரிய டைரக்டர், நீ அவரையே வந்து ஓட விட்டுருக்க அப்படின்னு சொல்லி எங்க மேம் எங்க சார்லாம் சொன்னாங்க. அப்புறம் எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், சரி பிள்ளை வந்து இவ்வளவு தூரம் போறா. இன்னொன்னு அவைகளுக்கு பயம், ஒத்தையில இவ்வளவு தூரம் போறா, பேப்பர்ல என்னெல்லாம் நடக்கு, இப்பவும் விடதுக்கு அவைகளுக்கு மனசு இல்லை. சரி போயிட்டு வரட்டும், எங்க அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால சரி போயிட்டு வரட்டும் பிள்ளை அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்காங்க. இப்போ மாஞ்சோலையில நீங்க பிறந்து வளர்ந்ததை பத்தி பேசலாம். ஏன்னா இப்பதான் மாஞ்சோலையில இருந்து எல்லாருமே வேற இடத்துக்கு குடிபெயர்ந்திருக்காங்க இல்லையா, சோ அந்த லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். சரி, இப்போ நான் வந்து 2000 பிறந்தேன். நான் அந்த ஸ்ட்ரைக்கெல்லாம் வந்து மாஞ்சோலை ஸ்ட்ரைக் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து 98-99 நடந்தது. நான் 2000 அங்கே பிறந்து வளர்ந்து ஃபுல்லாமே ஸ்கூல் எல்லாமே அங்கே தான் படித்தேன். காலேஜ் தான் இங்கே வந்தேன். அங்கே 10th வரைக்கும் தான் ஸ்கூலு. ஸோ என்னோட வாழ்வியல் வந்து இயற்கை சார்ந்து தான் இருக்கும். நான் ஒரு இயற்கை விரும்பி தான். எனக்கு வந்து இப்போ கீழேன்னு தான் சொல்லுவாங்க, மேல இருக்கும், நாங்க கீழே ஊர்ல திருநெல்வேலி கீழே ஊர்நாடு அப்படி சொல்லுவாங்க. அப்போ இங்க வந்து எனக்கு எல்லாமே புதுசா இருந்தது, எல்லாமே எப்படி சொல்ல, எனக்கு வாழ்வியல் புதுசு. எங்க ஊர்ல வந்து ஃபேன் கிடையாது, ஏசி கிடையாது,
ஃபோன் கிடையாது, டவர் இருக்காது, டிவி எதுவுமே இருக்காது. நான் அப்படி ஒரு சூழல்ல தான் வாழ்ந்தேன். இங்கே வந்து பார்த்தோம்னா எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டு. ஏசி வேணும், ஃபேனு, அப்புறம் டிவி, இதெல்லாம் தான் என்டர்டெயின்மெண்ட்டாக அவங்க நினைக்காங்க. திருநெல்வேலியில ஆமாம், திருநெல்வேலியில் அப்படி தான் இருக்காங்க. இப்போ நானும் வந்து இங்கே இருக்கனால ஃபோன் பார்த்துக்கிட்டு அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் வந்த பஸ்ஸில் எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. அதான் எங்கள் ஊரில் இருக்கையில் பஸ்ஸில் போனாலே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். ஆனால் நான் அதிகபட்சமாக போனது பேங்க் வரதான் போயிருக்கேன். அதுதான் எனக்கு தெரியும். சின்ன பிள்ளையில 10th படிக்க வரைக்கும் எனக்கு ஊர் நாடை பத்தி எனக்கு தெரியாது, திருநெல்வேலி பத்தி தெரியாது, திருநெல்வேலி போனது கிடையாது. எங்கேயா பஸ்ல போனாலும் ஐ ஜாலி, நம்ம ஊருக்கு போறோம். இப்போ நீங்கெல்லாம் டூர் கிளம்பி போறீங்களா, கொடைக்கானல், ஊட்டி எப்படி போறீங்கல்ல, எங்களுக்கு டூரே இந்த பேங்க் தான். பேங்குக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் வருது, இல்ல பேங்க்ல ஏதாவது தேவை அப்படின்னா தான் நாங்க போவோம். அதுவே ஜாலியா இருக்கும் எங்களுக்கு. மற்றபடி எனக்கு அந்த காடு தான், அதுதான் அங்க இருக்க என்னோட வீடு தான். இப்படிதான் என் வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது. இன்னொன்று, கவிதை மேலெலாம் எனக்கு வந்து எப்போ வந்து ஆர்வம் வர ஆரம்பிச்சதுன்னா, நான் ஆறாப்பு அழப்பு படிக்கையில் அது நல்லா அதாவது அங்கே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வேற வேலை கிடையாது, ஏதாவது ஒன்று உங்களுக்கு பொழுது போகணும் அப்படி தானே. ஸோ அப்போ வந்து இவர் தபுசங்கர் புக்கு, காதல் கவிதைகள் எழுதுவாங்கல்ல, ஸோ அந்த புக்கெல்லாம் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போ ஏழாப்பு அறப்பு அந்த டயத்துலேயே வந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்கும்போது அதாவது எனக்கு லவ் மேலலாம் ஆர்வம் கிடையாது. ஆனா எனக்கு தேவையில்லாம லவ் லெட்டர் கொடுத்துட்டு இருப்பானுவா. எனக்கு சொல்லும் தெரியும், எரிச்சலா ஒரு படிக்கவும் முடியாது. சரி, ஆனா அந்த தபுசங்கர் அவரோட கவிதைகள்லாம் நம்ம வாசிக்கும் போது இதுக்காண்டியே லவ் பண்ணலாம்லையே, இப்படி இல்லாம லவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அப்படி எப்படி படிச்சு வந்ததுதான் இப்போ அந்த கவிதை உலகத்துல ஓரளவு என்னை வந்து நிறுத்திட்டேன் இப்போ இந்த காலகட்டத்துல. ஏன்னா அது எப்படின்னா, ஒரு இப்படி படிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது 2021 கொரோனா வந்துச்சுல்ல, கொரோனா டயத்துல வந்து நாங்க வந்து சும்மா, அதாவது என்ன செய்யணும்னு தெரியாம, சரி நமக்கு தான் இப்படி ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் ஆரம்பிச்சு விடுவோம், என்ன அது போற வரைக்கும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா இசன் அப்படின்ற பேஜ்ல வந்து பேர்ல ஃபேஸ்புக் ஆரம்பிச்சோம், அக்கௌண்ட் ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சுட்டு அதுல வந்து அதாவது ஆரம்பத்துல கொஞ்சம் கொஞ்சமா கவிதைகள் போடுறது இப்படிலாம் இருந்தது. ஏன்னா ஒரு ரீச் வந்து எப்ப கிடைச்சிச்சு அப்படின்னா, மனுஷபுத்திரன் இருக்காருல்ல, கவிஞர் மனுஷபுத்திரனுக்கு வந்து மலையேற்றம்ன்ற ஒரு கவிதை எழுதினேன். அந்த ஐடி வந்து நாங்க 3-4 பேர் வந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த திவ்யா ஈசன் அதாவது சும்மா கலாய்க்கிறது. அப்போ சின்ன பிள்ளைல ஒரு விவரம் தெரியாது. அதாவது மனுஷபுத்திரன்லாம் ஒரு பெரிய ஆளு, கவிஞர், அவர்கிட்ட நம்ம அப்படி பேசக்கூடாது அப்படிலாம் எங்களுக்கு தெரியாது. சும்மா சமட்ட மணிக்கு எல்லாத்தையும் பேசுறது. என்ன இப்படி என்ன காலேஜ் பிள்ளையா, நாங்க எதுக்கு போகணும், சாப்பிடலையா, நாங்க எதுக்கு சாப்பிடணும், இந்த மாதிரி ஒரு இதாவே வாக்குவாதம், மதிக்கிறதே இல்லை யாரையுமே. 2021 2022 அந்த மாதிரி கொரோனா பீரியட் ஓரளவுக்கு முடிய போகுது. அந்த டைம் இப்படி போட்டு ரூம்ல ஒன்னா கிடந்து அரட்டை தான், ஓவர் அரட்டை. அதுக்கப்புறம் எங்க மாமா ஒருத்தவங்க உண்டு, மாமா வந்து மகேஷ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காங்க. 2012 இருந்து எழுதுறான். அவன் நல்லதான் எழுதுவான், ஆனா அவனு ஒரு பே கவனிக்கல. நாங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 2 வருஷத்துல ரீச், பயங்கர ரீச். அவனுக்கே ஆச்சரியமாயிட்டு, சரி இந்த பிள்ளைல ஏதோ பண்ணுதாலுவோ போல அப்படின்ட்டு அவனும் வந்து சரி ஆகிடுது. எங்களுக்கு ஓரளவு நிறைய திருத்தி கொடுப்பான் எங்களுக்கு. அதாவது கவிதைன்னா காதல் கவிதைகளே பெருசா நினைச்சிட்டு இருந்தோம்ல, இப்ப அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு கிரிஞ்சியா இருக்கு. ஏன்னா இப்ப நான் ஓரளவுக்கு கவிதையோட தரம், அந்த மொழி, இதெல்லாம் வந்து எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் வாசி. இப்ப எனக்கு யார ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, கவிஞர் இசை, கவிஞர் நம்ம வெயில், அப்புறம் கவிஞர் மனுஷபுத்திரன், மௌனன் யாத்திரிக்காலாம் காடு சம்பந்தமா எழுதுவாரு. ஸோ எனக்கும் காடு வாழ்வியல் தான், நானும் முக்காவாசி இதுல காடு வாழ்வியல் தான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஜாலியா கொண்டு போய் ஒரு ரீச்சை கொண்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த ரெண்டு பேர் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெரிய மனுஷங்கள்லாம் அவங்க எல்லாம் நாங்க பண்றது இரிட்டேட் ஆயிட்டு, அவங்களுக்கு வந்து என்ன ஒரு ஐடியா ஒருத்தர் யூஸ் பண்ணலாம், இப்படி 7-8 பேரா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு. ஏன்னா ஒரு பக்கம் ஐஸ் பேசுவா, ஒரு பக்கம் நான் பேசுவேன். திவ்யான்னு ஒருத்தி உண்டு, அவ பேசவே மாட்டா. நாங்க 2 மாறி மாறி பேசி அது அவங்களுக்கு வந்து, நீங்க கவிதை எல்லாம் எழுதுறீங்க, ஏன் உங்க தரத்தை குறைச்சுக்கிடுதீங்க அப்படின்னு கொஞ்சம் நிறைய பேர் அறிவுரை சொல்லி, இப்போ வந்து அவ ஐஸ் கல்யாணம் முடிச்சே போயிட்டா, நீ என்னமும் பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டா. இப்ப நான் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிருக்கேன்.
திவ்யா ஈசன் அப்படிங்கிறது நானும் எங்கள் மாமாவும் சேர்ந்து அதை எழுதிட்டு இருக்கோம். இப்போ புக்கு போட்டால் தான் நான் எதை எழுதியிருக்கேன், எங்கள் மாமா எதை எழுதியிருக்கான் அப்படிங்கிறது தெரியும். இந்த பாதையை நோக்கி தான் போகணுன்றது என்னோட ட்ரீம். ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு வீடியோ தான் போட்டு விட்டீங்க, சினிமா நடிக்க வாங்க ஆமா நடிக்க வாங்க ஷோக்கு வாங்க அப்படின்னு ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுருக்காங்க. என்ன சொன்னீங்க? நான் வந்து எனக்கு நடிக்கலாம் வராது, எனக்கு நடிக்கவே வராது, நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, எனக்கு இந்த இலக்கியம் சார்ந்து அப்படின்னா எனக்கு வரும், பேசுறதுக்குன்னா எனக்கு வரும், நடிக்கலாம் எனக்கு வராது, நீங்க வந்தா மட்டும் போதும், பேசையாவது காமிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆடிஷன் தான் ஏதோ சொன்னாவா எனக்கு தெரியல. அதனால கூப்பிட்டாவா, நான் சரி வாரேன், வந்து சொல்லிட்டாவது போயிருவோமே, நமக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லதுக்கும் வரமாட்டேக்கி, அதனால சரி நான் நேர்ல போய் அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கேன். இப்போ நீங்க வந்து எம்ஏ தமிழ் படிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, எம்ஏ தமிழ் படிச்சிட்டு இருக்கேன். இது 3வது டிகிரியாமே? ஆமா, 3வது டிகிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் நான் பிஏ இங்கிலீஷ் படிச்சேன், அப்புறம் MSW பிஜி, இப்போ மறுபடியும் பிஜி எம்ஏ தமிழ். ஓகே. ஏன் இந்த இங்கிலீஷ் MSW தமிழ்ன்றது உங்களுக்கு கவிதை மேல ஆர்வம் தெரியுது. பிஏ வந்து நான் வந்து தமிழ் தான் போடணும்னு எங்க அப்பாட்ட சொல்லிட்டு இருந்தேன். சரி. எங்க அப்பா வந்து சேவியர்ஸ் காலேஜ்ல தமிழ் கிடைச்சிச்சு. அப்பவே எங்க அப்பா வந்து அது பயிலோ படிக்க காலேஜ், நீ அங்க போய் எதுக்கு படிக்க, சாரா டக்கர்ல நீ படிச்சது தானே, அங்க பொட்ட பிள்ளைகள் காலேஜ், அங்க போய் படி அப்படின்ட்டாரு. அங்க இங்கிலீஷ் தரவா, நமக்கு ரொம்ப தூரம், இங்கிலீஷும் நமக்கு வந்து ரொம்ப தூரம் அப்படின்னா சரி ஓகே பிஏ தமிழ் பக்கம் பிஏ இங்கிலீஷ் சரி படிப்போம் அப்படின்ட்டு. 12th நமக்கு விவரம் தெரியாது அப்படின்னு சரி அவது படிச்சாச்சு. அப்புறம் கொரோனா டயத்துல சரி சும்மா இவன் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு MSW போட்டேன். அது கொரோனா பேச்சா போயிட்டு அது ஒரு டிகிரி முடிச்சுட்டேன். அது கவர்மெண்ட் காலேஜ்ல கிடைச்சிட்டு, ஃபீஸ் கம்மி தான், அதுல நானே படிச்சு ஸ்காலர்ஷிப்ல படிச்சு வந்துட்டேன். எங்க அப்பாட்ட பைசாவே வாங்கல. இப்போ எம்ஏ தமிழ், ஏன்னா பிஏ தமிழ் படிக்கணும்னு ஆசை இல்ல, அதுவும் சேவியர்ஸ் காலேஜ் படிக்கணும்னு ஆசை இல்ல, அதை இப்ப நான் நிறைவேற்றிட்டேன். ஆமா. இங்கிலீஷ் எப்படி, ஏன்னா இங்கிலீஷ்க்கும் உங்களுக்கு தூரம் சொன்னீங்களா, அப்புறம் போனதுக்கு அப்புறம் பிடிச்சிருச்சா? அது பிடிக்கவே எப்படி சொல்லன்னு தெரியலையே, போனோடனே ஒரு 2 அரியர் போட்டேன். அதுக்கப்புறம் சரி வேற வழியில என்ன அரியர் போடாம இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ்ட கேட்டேன். சரி. அவ்வளோ மைக்ரோ ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தால்வோ அதை எடுத்து எழுதுறதுக்குள்ளே அங்க டைம் போயிட்டு மறுபடியும் அரியர் அதே பேப்பர்ல. அப்புறம் மறுபடியும் என்ன செஞ்சேன், வேற வழியே இல்லை, எதாவது கதை கேட்போம், ஏதாவது கதை கேட்டு எதாவது கோர்வையா எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி. இங்கிலீஷ்ல ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் ஒன்று உண்டு, ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ இங்கிலாந்து ஏதோ ஒரு அந்த ஒரு அதே மாதிரிதான் ஒரு சப்ஜெக்ட். மறுபடியும் ஃபெயில், அதுல அரியர். உடனே சரி ரைட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்பேன், நல்லா படிக்க பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் கதை கேட்பேன். கதை கேட்டுட்டு பக்கத்தை ஃபுல்லா நிரப்பி விட்டுட்டேன். ஆமா, எல்லாத்தையும் பக்கத்தை ஃபுல்லா அப்படி நிரப்பி விட்டுட்டு ஒரு வழியா பாஸ் ஆயிட்டீங்க. சூப்பரா, எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு இங்கிலீஷ்ல பாஸ் ஆனது. கடைசி செமஸ்டர் கொரோனா பேட்ச்ல காப்பாத்தி விட்டு. கொரோனா வந்துட்டுல, நான் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே கொரோனா வந்துச்சு. கொரோனா வரவும் நான் அதுல பாஸ் ஆகி வந்துட்டேன். ரைட். ஒரு வழியா நம்ம இங்கிலீஷ் படிச்சு முடிச்சிட்டோம். இந்த நன்றி எல்லாம் கொரோனாவுக்கு. கொரோனாவிலே படிச்சு ஓரளவு வந்துட்டேன். இப்போ எப்போ முடியுது இப்போ எம்ஏ தமிழ்? எம்ஏ தமிழ் வந்து இப்போ இந்த வருஷம் முடிஞ்சிடும், 2025. இது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? ஏன்னா பிடிச்ச காலேஜ்ல பிடிச்ச கோர்ஸ், எனக்கு பிடிச்ச கோர்ஸ். இன்னொன்னு நம்ம டிபார்ட்மெண்ட்ல நிவிதான்னா நான் துருன்னு இருப்பேன். எங்க போனாலும் நம்ம வந்து குரல் வந்து தெரியணும், ஃபேஸ் தெரியணும். 2 நாள் வரணும் ப்ரொஃபசர் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லார்கிட்டயுமே பேசுவேன், நல்லா ஜாலியா பேசுவேன். இங்க நிவிதா போனேன், இங்க போனேன், கிளாஸ்லயே ஆளை காணும் அப்படிம்பாங்க. சோ நம்ம இல்லாட்டாலும் தேடுத அளவுக்காவது நம்ம வந்து இருக்கோமே அப்படின்ட்டு இது மாதிரி கெத்தா சீனியர். 2 டிகிரி முடிச்சுட்டு வந்திருக்கேன். பயிலெல்லாம் அக்கா அக்கான்னு பேசிட்டு வருவானுவோ, பிள்ளைலாம் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம், நம்ம அப்படியே பேசிட்டு அப்படியே ஜாலியா போயிட்டு இருக்கு. சூப்பர். அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? ஏன்னா இப்ப நீங்க இது இவ்வளவு ஆர்வமா இருக்க, நீங்க சீனியர்ன்றனால அந்த பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ ஜூனியர்ஸ்க்கு சொல்லுவேன், நல்ல நிறைய படிங்க பிள்ளைகளா அப்படிம்பேன். இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனில போய் மாச சம்பளத்துக்கு வேலை செய்யாதிய, நீங்க ஏதாவது எக்ஸாம் பாஸ் பண்ணுங்க, படிங்க. நம்ம தமிழ் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து தமிழ் தான் கேட்காங்க. நம்ம எதுலனாலும் போகலாம், ரைட்டரா போகலாம், லைப்ரரினா போகலாம், இதழ் எழுத போகலாம். ஸோ அதெல்லாம் நல்லா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்படி பேசினா அவங்களுக்கு சிரிப்பு வரும். நம்ம ஜாலியா இருக்கையில இப்படி சீரியஸா பேசாதக்கா அப்படின்ட்டு பேர் வாழ்வோம். ஆமா, இந்த மாதிரிதான் காலேஜ் ஒரு மாதிரி ஜாலியா காலேஜ் போலன்னா எனக்கு போர் அடிச்சிரும். வாழை படம் பாத்திருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? வாழை படம் நல்லா இருக்கு. 2 வாட்டி போய் பார்த்தேன். முத நாள் ஒருக்க போய் பார்த்தேன்,
அப்புறம் 2வது வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லாரும் மறுபடியும் போனோம். நல்லா இருந்தது எல்லாமே. எனக்கு புதுசா வந்து அதாவது எல்லாமே பார்த்ததா இருந்தது. அது எங்க நான் அதை பார்த்துருக்கோம்ல, எங்க மாமா எல்லாரும் வேலை செய்தே நான் பார்த்துருக்கேன். எங்க மாமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேலை செய்வானுல்ல, அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அண்ணன் எடுத்திருக்கு, நல்லா இருக்கு. நல்லா நான் கடைசியில நான் சொன்னதை அந்த அவரு கொண்டு வந்திருக்காரு. ஆமா, அதான் நீங்க சொல்ல அதான் கதையே சொல்லிட்டல அப்படின்னாங்க. நான் ஆனா எதிர்பார்த்தேன், அதுவும் அதே மாதிரி வந்திருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா எல்லாருக்கும் படத்துல வந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க படம் பார்த்துட்டு. ஒரு சிலர் அந்த ஃபைனலா கிளைமேக்ஸ்ல இருக்க எமோஷனான சீன் வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு அப்படின்னாங்க. நிறைய பேருக்கு வந்து அந்த பசங்களோட ஸ்கூல் லைஃப் வந்து அவங்கள குழந்தைங்களாவே இருக்க விடல இந்த சூழல் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருக்குமான அந்த சின்ன வயசு பாலிய காலத்து ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துனாங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு? எனக்கு வந்து அதுல என் வாழ்க்கையில பாத்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேட்கீங்க அப்படிதானே. அதாவது அந்த சிவனந்த வந்து பசியில போய் ஒரு வாழைத்தோப்புல போய் பழம் பறிச்சு திங்கல ஒருத்தர் அடிப்பாரு தெரியுமா, அதெல்லாம் நடந்திருக்கு. எங்க மாமாவுக்குலாம் நடந்திருக்கு. என்னன்னா பசிக்குன்னு போய் வாழைத்தோப்புல இந்த மாதிரி வாழைப்பழம் சாப்பிடும்போது பக்கத்தூர்காரங்க வந்து அடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் எவ்வளோ ஒரு சாப்பிட்டதுல என்ன வந்துட போகுது, அப்போ எப்படி இருந்திருக்காங்க அதை சொல்லும்போது கஷ்டமா இருந்தது. ஆனா அதுக்கெல்லாம் தாண்டி இப்போ எங்க மாமா ஒரு நல்ல நிலைமையில இருக்கான். அது வந்து பெருமையா இருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களோட லைஃப்ல வந்து இப்போ இந்த ஒரு விஷயம் முன் பின் அப்படின்ற மாதிரி நம்ம பிரிக்கலாமா? ஏன்னா நீங்க உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்களை வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. உங்களோட வீட்டுல இப்ப புக் எழுதணும், கவிதை எழுதணும், புக்கு போடணுன்ற விஷயங்கள் போயிட்டு இருக்கு. திடீர்னு எல்லாரும் நம்மளை பத்தி பேசுறாங்க அப்படின்ற போது அதை எப்படி ஹேண்டில் பண்றது நமக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்கும்ல, அதை எப்படி பண்ணீங்க? ஸோ இதுக்கப்புறம் உங்களோட இது எதை நோக்கி இருக்க போகுது? இப்போ வந்து எப்படி நான் அதை பார்த்தோம்னா மோஸ்ட்லி பார்த்தோம்னா அந்த வீடியோல வந்து கமெண்ட் எல்லாம் நான் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். கொஞ்சம் படிச்சு பார்க்கும்போது நிறைய ஆண்கள் வந்து நல்ல நல்ல கமெண்ட், அதாவது தூக்குங்கடா அந்த செல்லத்தை, அப்புறம் என்னமோ நிறைய பாட்டுனால உங்க ஸ்லாங் நல்லா இருக்கு, பொண்ணு கட்டு வாரோம், இந்த மாதிரிலாம் போடும்போது நானும் டெய்லி கண்ணாடியே பார்த்துட்டு தான் இருக்கேன். நமக்கு இவ்வளோ நாள் இப்படி தோணலையே, இப்போ மட்டும் எப்படி இவ்வளோ தூரம். நான் அதை ஒரு கவிதையாவே எழுதிட்டேன். எனக்கு வந்து கமெண்ட் எல்லாம் கவிதையாவே எழுதி போட்டுட்டேன். அந்த மாதிரி அதான் சொல்லுதேன், எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் இது வந்து. ஏன்னா நான் மீடியாக்குள்ள இப்போதான் என் மூஞ்சி வந்து தெரிய வருது. அது சரி. இன்னொரு பக்கம் எனக்கு என்னன்னா அடுத்தடுத்து வந்துட்டு தானே இருப்பாங்க. நம்ம இன்னும் நான் வேற யாரோ பேசினா அவங்க வைரல் ஆவாங்க. ஸோ நம்ம பேசியிருக்கோம், வைரல் ஆயிருக்கோம். பட் ஆனால் இதெல்லாம் மறந்துடுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே மறந்துடுவாங்க. ஆனால் மறக்காத மாதிரி ஒரு வேலை செய்யணும், அதுதான் என் மைண்டில் வந்து இருக்குது இப்போதைக்கு. ஸோ அதை நோக்கி பயணத்தை தான் நான் வந்து போவேன். சினிமாலாம் இவங்க அடுத்த ஹீரோயின் அப்படிலாம் சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. இல்லைங்க, எனக்கு சினிமாலலாம் வந்து எனக்கு நடிக்க வராது. எனக்கு இலக்கியம் சார்ந்து எழுதணும், நிறைய வரலாறு படைக்கணும், நிறைய செய்யணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. கவிதை எழுதுனீங்க இல்லையா, அது என்னன்னு இப்போ வாட்ச் காட்ட முடியுமா? சரி. அதாவது தலைப்பு, ஒரு வீடியோவும் 1000 கமெண்டும். நீ ஒரு அழகிபா, பேரழகி, உன் கண்கள் பேசுவது ராவான உண்மை. அந்த சிரிப்புக்காகவே திரும்ப திரும்ப பார்க்கலாம். தங்கத்தை பேச விட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம்டா. உங்க ஸ்லாங் ஏதோ பண்ணுதுங்க. இன்னையில இருந்து நீங்க தான் என் க்ரஷ். தெளிந்த உனது தமிழ் நெல்லையின் அடையாளம்மா. சினிமா உலகம் உங்களை இனிதே வரவேற்கிறது. தமிழ்நாடே உங்களை திரும்பி பார்க்கிறது. ஒருவன் பெண் கேட்டு வரலாமா என்கிறான், ஒருவர் வீட்டிற்கு மருமகளா வா என்கிறார். அடே ரொம்ப கூவாதீங்கடா, ஒரே பதட்டமா இருக்கு. இன்னும் வருங்கால பிரதமர் திவ்யான்னு தான் சொல்லல, அதையும் சொல்லிட்டா பாடியே தூக்கிடலாம். கொஞ்சம் அசந்து தூங்கிவிட்டால் விடுவதற்குள் ஆதார் அட்டையில், வாக்காளர் அட்டையில் எல்லாம் முகவரியை மாற்றி விடுவீர்கள் போல. நானும் பாலியத்தில் இருந்து கண்ணாடி பார்த்து என்னை நானே ரசித்திருக்கிறேன். உங்கள் கமெண்ட் பார்த்த பிறகு எனக்கு தான் கண்ணில் ஏதும் பிரச்சனையோ என சந்தேகம் இருக்கிறது. பாராட்டினாலும் சரி, ஓட்டினாலும் சரி, ரொம்ப நன்றி மக்களே. இது இப்படிதான் இது யோசிச்சு ரொம்ப கமெண்ட் வந்துட்டே இருந்தது. என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல நைட்டெல்லாம் ஒருத்த போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் ஏசிட்டேன், அவன் ஏதோ ஃபேன் போல. நான் என்ன செஞ்சேன், ஒரு 11:30 இருக்கு, நான் நல்லா உறங்கிட்டேன். எக்ஸாம் எழுதிட்டு படுத்திருக்கேன். பட் மார்னிங் வேற எழுத்ததிகாரம் எழுதணும். ஐயோ மண்டை ப்ரெஷரு. அப்போ நான் ஃபோன் வருது. ஹலோ, நான் இந்த மாதிரி உங்க வீடியோ
நேரங்களும் தெரியாம தான் போன் அடிப்பேல, வைங்க போனை, இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னு யோசிச்சிட்டேன். அந்த தோழருக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப உறக்கத்துல இருந்தேன். எனக்கு வந்து இப்படி போன் அடிச்ச உடனே எனக்கு பிடிக்கல, அதனால இப்படி ஏசிட்டேன். ஒருத்தங்களும் அப்படி ஏசிட்டேன். அதுக்கப்புறம் ஒன்னும் கண்டுக்கிடல. அதான் இப்ப சொல்லிட்டீங்களே, இதை கண்டிப்பா அவர் பாப்பாரு, பார்த்துட்டு அவரு ஆமா, புரிஞ்சுப்பாரு அவங்க என்ன மனதில் இருந்தீங்க அப்படின்றது. உங்களோட டிராவல் ஃபுல்லாவே நீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மாஞ்சோலை பத்தி தான் இருக்கு இல்லையா? சோ இப்போ மாஞ்சோலை பத்தி நிறைய இஷ்யூ போயிட்டு இருக்கு, நாங்க எல்லாம் நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கோம். ஆனா ரியாலிட்டி என்னன்றது அங்கே பிறந்து வளர்ந்த உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? சோ இப்ப அந்த ஊருக்காரங்களுக்கான தேவை என்ன இருக்கு, அங்க என்ன சூழல் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன தேவை இருக்கு அப்படின்னா, இப்போ எல்லாரும் மனநிலையும் எப்படி ஆயிட்டுன்னா, சரி நம்ம கம்பெனியில் இவ்வளோ நாள் உழைச்சிட்டோம், சரி நம்ம வெளியே போயிடுவோம், ஏன்னா குத்தகை காலம் முடிஞ்சிட்டு, 100 வருஷம் குத்தகை காலம் முடிஞ்சிட்டு நம்ம வெளியே போயிடுவோம், ஏன்னா அடுத்த தரமுல வேலை செய்ததுக்கு யாரும் இல்லை அங்கே, அதனால நம்ம போயிடுவோம். ஆனால் இப்போ அரசாங்கம் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு உடனே 10 லட்ச ரூபா கொடுக்காங்க இறந்தவங்களுக்கு. இப்போ இவங்க வந்து 5 தலைமுறையா அங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த காடை உருவாக்குனதே நாங்க தான். எத்தனை அந்த அப்பம்லாம் வந்து இந்த மாதிரி புல்டோசர், ஜேசிபி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கைதான், கையால வெட்டி உழைச்சி எத்தனை பேர் அந்த மலையை வெட்டையில விழுந்து செத்துருப்பாங்க. எத்தனை பேர் எங்க தாத்தாலாம் அங்க ரோடு போட்டிருக்காரு, எனக்கு தெரியும். அப்ப எங்க அம்மாலாம் சொல்லியிருக்காளா, அப்போ அவங்க எங்க தாத்தா ரோடு போட்டது, அந்த மலையை வெட்டினது, இந்த காடை உருவாக்குனது அவங்க தானே. அப்ப அவங்க என்ன கேட்காங்க, இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம் நாங்க இங்க வாழ்ந்துட்டோம், எங்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது கொடுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு ஒரு நஷ்ட ஈடு கம்பெனிட்ட இருந்து வாங்கி கொடுங்க. அந்த கம்பெனிக்காண்டி நாயா உழைச்சிருக்காங்க, அட்டைக்கடியிலையும் கடந்த கொட்டிலையும் அவ்வளோ தூரம் எங்கள் மக்கள் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கெல்லாம் அம்மா அப்பா கிடையாது, அண்ணன் தம்பி இருக்காவா, ஆனால் யாரும் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துக்கிடணும்னு சொல்ல கட்டத்தில் எங்கள் அப்பாவுக்கெல்லாம் எங்கள் அம்மா, எங்கள் அக்கா 2 பேரும், நான் இவங்க தான் லைஃபு. வாழ்க்கை ஃபுல்லாக அவர் மலங்காட்டில் வேலை செஞ்சு அவர் வாழ்க்கையை அவர் தொலைச்சிட்டாருல, இது குறை காலத்துலயாவது அவர் நல்லா இருக்கணும். ஸோ அதனால அவங்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தையோ இல்லை ஒரு வீடோ ஏதாவது ஒன்று கவர்மெண்ட் வந்து சீக்கிரம் வந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருக்கும். அப்பாவுக்கு வந்து சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கம் வளநாட்டில் உடையார்குளம்ன்ற ஊர். எங்கள் அப்பாவுக்கு அது பூர்வீகம், நான் பிறந்த ஊர் அதுன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். இப்போ நான் எங்கே பிறந்தேன், என் ஊர் மாஞ்சோலை. அப்ப எனக்கு அந்த ஊர் மேல எவ்வளவு கனெக்ஷன் இருக்கும். என்னால வந்து மலையில வாழ்ந்துட்டு கீழே திருநெல்வேலியில வந்து என்னால இருக்க முடியலையே. அப்ப அந்த ஊரோட அந்த மண் எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கும், அந்த மண்ணோட நான் எவ்வளவு பேசியிருப்பேன். நான் உண்மை எனக்கு இந்த வழி எப்படி சொல்லனா, நான் ஓடி ஆடி விளாண்ட வழியெல்லாம் இன்னைக்கு புதர் மண்டி போய் கிடக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். இந்த ஒன்று அந்த அந்த அதாவது அந்த இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் எடுத்துக்கோங்க, அங்கெல்லாம் வந்து மக்கள் வாழலையா, வாழ்றாங்கல்ல. இப்போ இவ்வளோ மக்கள் இவ்வளோ பாடுபட்டு உருவாக்குன மலைய இவ்வளோ மக்களை கஷ்டப்படுத்தி தான் நீங்க பாதுகாக்கணுமா? இப்போ வனவிலங்குகளுக்கு வந்து நாங்க தீங்கு விளைவிக்கும்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுதாங்க. இப்போ நான்லாம் இருக்கேன், எங்க அம்மா இருக்காவா, எல்லாரும் இருக்கோம், நாங்க விளையாடிக்கிட்டு இருப்போம். இந்த இப்படி புலி மயிலை பிடிக்க போகும், இந்த கரடி இப்படி வரும், யானையை நான் பார்த்துருக்கேன். ஸோ எல்லா பாம்பும் எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ எல்லா விலங்குகளையுமே நாங்க எதுவுமே துன்புறுத்தவும் மாட்டோம், எங்களை வச்சு அந்த விலங்குகளுக்கு ஒரு கேடுமே கிடையாது. ஆனா எதனால எங்களை இவ்வளவு ஒரு மக்களை கட்டாயப்படுத்தி எதுக்கு துரத்தணும்? நாங்களே இப்போ எங்க வீட்டுல வேலை பார்க்குறவங்க அந்த உள்ள மக்கள்லாம் நாங்க இப்படி அட்டைக்கடியில கஷ்டப்படுதோம், நீங்க பிள்ளைகளாவது நல்லா படிச்சு வாங்கன்றதுதான் அவங்களோட விருப்பம். ஆனா எங்களை டக்குன்னு ஏன் வந்து வெளியே போங்கன்னு ஒரு கழுத்தை பிடிச்சி தள்ளுத மாதிரி ஒரு சூழலை எதுக்கு கொண்டு வராங்க? எங்களை விட்டா நாங்களே ஏதாவது சிறு மகசூல் ஏதாவது விளைவிச்சு அங்க வந்து குந்திருக்கோ இல்லை மிளகு செடியோ மிளகு பறிச்சோ காப்பி கொட்டை ஏதோ ஒரு பயிர் செஞ்சாலும் நாங்க பொழைச்சிக்கிடுவோம். ஏதோ ஒண்ணு எங்களுக்கு அந்த வாழ்வு, அதாவது சில பேர் கீழே வர்றதுக்கு தயாரா இருப்பாங்க, அந்த ஊர்ல இருக்கணும்னு ஆசைப்பட. இப்ப என்னையெல்லாம் கொண்டு போய் விட்டீங்கன்னா நான் மாஞ்சோலை எனக்கு வேணும்னு தான் சொல்வேன். நான் படிச்ச பிள்ளைதான், ஆனா என் ஊர் அதுதானே, என் நாளைக்கு என் தலைமுறைக்கு நான் அதை தானே சொல்லுவேன். நான் எங்க அம்மா எங்க பிறந்தான்னு கேட்டா நான் அங்கதான் பிறந்தேன், என் ஊர் அதுதான்மா அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் போன வழியே எனக்கு என் வீட்டுக்கு போற வழியே அங்க புதர்மண்டி போய் கிடக்க, எனக்கு அதை பார்க்கல எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஸோ அரசாங்கம் வந்து எங்க மக்களுக்கு வந்து இந்த ஏதாவது ஒரு குரல் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று அவங்க செய்யணும். அதுதான் நான் வைக்கிற கோரிக்கை. ஸோ சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஸோ எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்கப்புறம் அப்படின்றது வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இங்க நினைச்சது எல்லாமே ரொம்ப சிறப்பா நடக்க விகடன் சார்பாகவும் எங்க சார்பாகவும் வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள்
ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம். 90 வருடங்கள் 5 தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற SPS கடலை மாவு.